இங்க ஸ்கூல்ல இந்த குட்டி பொண்ணோட அம்மாவ பிரின்சிபல் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணோட மனசுல வந்து ஏதோ பாதிப்பு இருக்கு போல இருக்கு. அவ வந்து மத்த பொண்ணுங்களலாம் கூப்பிட்டு முத்தம் குடுத்துக்கிட்டு இருக்கா. தப்பு தப்பா ஃபோட்டோலாம் வரைஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி காட்டுறாங்க. இவங்க பதறி போயிடுறாங்க. ஏன் இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. நீங்க எங்க இருக்கீங்க? புதுசா யாரும் பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது, இல்ல நாங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். என் பொண்ணு அவ்வளவா யார்கிட்டயும் பழக மாட்டா. எப்பவுமே வீட்டுக்குள்ள தான் இருப்பா. என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இவங்க அபார்ட்மெண்ட்ல இவங்களும் அவங்க பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்ல வேலை பார்க்குறாரு. வீக்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவாரு. எப்ப பாரு இவங்க வந்து அவங்க கூடயே தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. வாரத்துக்கு ஒரு நாள் அவர் வரும்போது, இந்த பொண்ண மட்டும் தனி ரூம்ல தூங்க வச்சுட்டு, இவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு, அவன் புருஷன்கிட்ட இந்த மாரி பொண்ணுக்கு ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே, எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும். பக்கத்துல எவனாவது இருக்கானுங்களான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்றாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க குழந்தைய தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே தேடி கிடைக்கல. கடைசில பார்த்தா அவங்க ரூம்குள்ளேயே பெட்டுக்கு கீழ அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்கா. இவங்க நைட் ஃபுல்லா பண்ணதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்திருப்பா போல இருக்கு. அதனால தான் இந்த பொண்ணுக்குள்ள இந்த மாரி தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பெரியவங்க பண்ற விஷயத்தெல்லாம் எப்பவுமே பிரைவேட்டா பண்ணணும். குழந்தைங்களுக்கு முன்னாடி பண்ணோம்னா இந்த மாரி பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடக்க தான் செய்யும்.